மூலமாக உங்களது நெருக்கடிகள் குறைந்து ரொம்ப நாளா இல்லாத மன நிம்மதி ஏற்றவாறு நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைய தினம் அமைய ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்போதான் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மறக்காம லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காமல் சிறப்பாக வாழ்ந்து இறையொருளை பெறும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 13ஆம் நாள் நவம்பர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 7ஆம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது. ராசி அதிபதியையும் குரு பார்க்கிறதுங்க. மேலும் 11 குடையவன் 10ஆம் இடத்தில் அமைந்துள்ளார். மேலும் 8 குடையவன் 10ஆம் இடத்தில் சிறப்பான நிலையில் யோகம் பெற்று காணப்படுகிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்று தினம் நீங்கள் புதுசா டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய புதிய யுக்திகள் டெக்னிக் மூலமாக கண்டிப்பாக உங்களது பொருளாதாரம் விருத்தி அடையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை இன்றைய தினம் தரும். குறிப்பாக முருகன் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குங்க. அனைத்து வயதினருக்கும் உங்களது துறையில் அது எதுவாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடும் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அலுவலகத்தில் பணிபுரிகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களது வயதிற்கேற்ப உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதற்கேற்ப நல்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையப்பெறும். அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்வியில் புதிய புதிய ஆர்வங்கள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கல்வியிலும் சிறந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடந்த சில நாட்களாக ரொம்ப தொந்தரவாக இருக்குது. சில பிரச்சனைகள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு விடிய காலம் பிறந்தாச்சுங்க. கடந்த சில நாட்களாக ரொம்ப பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு இப்பொழுது அந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மனம் இப்பொழுது அமைதியாகும். மனம் அமைதி பெறாமல் தவித்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு நிம்மதி பெறக்கூடிய நாளாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை முன்னெடுத்து செல்ல நீங்கள் சரியான வழியை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அது எது சரியான வழி நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களுக்கு பண லாபம் தரக்கூடிய சில உற்சாகமான புதிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கு. திருமணமானவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு பொன்னான மகிழ்ச்சியான தினமாக அமையுங்க. இன்றைய தினம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் சிறப்பாக வெற்றி தரும் என்பதால் திருமண முயற்சிகளை இப்பொழுது முடுக்கி விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் குழந்தைகளிடம் நீங்கள் அதிகமாக தாராளமாக இருக்கக்கூடாதுங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய காதல் வாழ்க்கையானது உங்களது புலன்களையும் தாண்டி உங்களது இதயத்தை நெருடக்கூடிய வகையில் மிக மிக சிறப்பான அனுபவங்கள் இருக்குங்க. இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக காதல் வாழ்க்கையில் அமையுதுங்க. இன்றைய தினம் கோபமான சில கமெண்ட்ஸ் நீங்க கூறிடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த சூழ்நிலையும் தவறான கமெண்ட்டை யார்கிட்டையும் கொடுத்துட வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினத்து வரைக்கும் உலகத்திலேயே நீங்க தாங்க சூப்பரான ஆளு, நீங்க தான் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டக்கூடிய உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் சில புகார்களை உங்களிடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இல்வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இன்றைய தினம் அமையுங்க. திடீர் ப்ரமோஷன்ஸ் இன்னைக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்காக வேலை செய்யாம கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் அனுசரித்து போங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினம் சில முக்கியமான வேலைகளை செய்வதற்கு உடல் நலம் ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்காத வேலைகள் நீங்கள் முடிந்த அளவு தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே. எந்தெந்த வழியில் நீங்கள் முன்னேற முடியுமோ அந்த வழியில் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும். உங்களோட பிரச்சனைகள் தீரும். புதிய டெக்னிக் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க.
இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு அதை ஏற்படுத்தி தரும். எங்களுக்கும் நல்ல ஒரு மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக அமைங்கிறதுனால அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் ரெட் மற்றும் மெரூன் கலர், சிகப்பு மற்றும் மெரூன் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலராக அமையும். மேலும் நம்பர் 8 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய வியாபாரத்தில் சூப்பரான ஒரு நாள் அமைங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். குறிப்பாக கூட்டு வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் நீங்கள் புரியறதுக்கான நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு அமையுங்க. உறவினர்கள் வழியில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுங்க. ஆனால் சந்தோஷமா செலவு செய்யுங்க. ஏன்னா அது சுப செலவுகளாக இருக்கும் என்பதால் நீங்கள் உங்களது செலவுகளை உங்களது உறவினர்களின் வழியில சுப செலவுகளாக செய்யக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதியான நாளாக இன்னைக்கு அமைதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு. ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களது நண்பர்கள் உதவுவாங்க. மேலும் கவர்மெண்ட் தொடர்பான ஏதாவது பணிகள்ல உங்களுக்கு ரொம்ப நாளா தொய்வு நிலை இழுபறிகள் இருந்தா மந்தத்தன்மை இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள்ல சில மாறுதல்களை நீங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் எதிராக உங்களுக்கு ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா அந்த பஞ்சாயத்துகள் எல்லாத்துலேயுமே இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகள் என்னவோ அது நிறைவேறக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாகவே இன்றைய தினம் அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் வரதுக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடாமல் அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒன்றுங்க. உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்க. நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.